الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, நாங்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே ஆரம்ப பகுதியிலே உயரிய பண்புகளால் உயர்வோம் இந்த ரமதானிலே என்ற தொடர் தலைப்பிலே நேற்றைய தினம் நாங்கள் எங்களுக்கிடையில் ஒவ்வொருத்தரை சந்திக்கின்ற நேரத்திலே சிரித்த முகத்தோடு நல்ல வார்த்தைகளை பேசி அவர்களை மலர்ந்த முகத்துடன் சந்தித்து கதைக்க வேண்டும், இதுவும் உயரிய பண்புகளில் மிக முக்கியமான ஒரு பண்பு என்பதை நாங்கள் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய தினம் அந்த உயரிய நல்ல பண்புகளிலே மிக முக்கியமான ஒரு பண்பு தான் மனிதர்களுக்கிடையிலே மதித்து மனிதர்களுக்கிடையில் சில காரணங்களை சொல்லி ஏற்றத்தாழ்வுகள் காட்டாமல் எல்லோரும் ஆதமுடைய மக்கள், எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே அவரவருடைய இறையச்சத்துக்கேற்ற மாதிரி கண்ணியமாக இருப்பார்கள் என்ற அடிப்படையிலே மனிதர்களுக்கிடையில் ஏற்றத்தாழ்வு காட்டாமல் இருப்பது நல்லதொரு பண்பு என்பதைத்தான் சில ஆதாரங்களோடு இன்றைய தினம் நாங்கள் படிக்கப் போகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, நாங்கள் உங்களை ஆண்களாகவும் பெண்களாகவும் நாங்கள் படைத்திருக்கிறோம். அதாவது மின் தக்கரின் வ உன்சா, ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் உங்களை படைத்திருக்கிறோம். சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான் வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில், அப்போ மனிதர்களாகி உங்களை ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் நாங்கள் படைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கிடையில் கபீலாக்களாக, கோத்திரமாக, அதே மாதிரி ஏரியா வைஸ் மக்களை பிரித்து, நீங்கள் இந்த ஊராக்கள், அவங்க அந்த ஊராக்கள், இவர் இந்த நாடு, அவர் இந்த நாடு, அவர் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர், இந்த ஃபேமிலியை சேர்ந்தவர், அல்லாஹ் தஆலா பிரித்து சில அடையாளங்களை வைத்து மக்களை படைத்திருக்கிறார். ஏன் மக்கள் எல்லோரையும் ஒரே கோத்திரமாக, ஒரே நாட்டு மக்களாக, ஒரே ஊர் மக்களாக என்று இல்லாமல் பிரித்து ஏன் அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கிறார் என்றால் லிதஆரஃபு, உங்களுக்கிடையில் அவர்களை அறிமுகம் செய்து கொள்வதற்காக, உங்களுக்கு இலகுவாக அவர்களை அறிந்து கொள்வதற்காக. அரபிகள் வேற, அஜமிகள் வேற, அதே மாதிரி சில பகுதிகளாக பிரித்து மலை நாட்டு மக்கள், கரையோர மக்கள், இப்படி பல பகுதிகளாக மக்களுக்கிடையில் பிரித்து வைத்திருக்கக்கூடிய காரணம் என்று கேட்டால் மக்களுக்கிடையில் அவர்கள் அறிந்து கொள்வதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு மக்களை இந்த உலகத்தில் அறிந்து கொள்வதற்காக வேண்டி சில பிரிவுகளாக பிரித்து வைத்திருந்தாலும் இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹ், உங்களில் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவர்கள் யார் என்றால் அத்காக்கும், உங்களில் யார் கூடுதலாக அல்லாஹ்வை பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். அப்போ நாங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. நாங்கள் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தோம் என்றால் நாங்கள் கண்ணியமானவர்களாக இருந்திருப்போம். நாங்கள் இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர்களாக இருந்திருந்தால் இதைவிட இன்னும் கண்ணியமானவர்களாக இருந்திருப்போம். இந்த ஊரிலே நாங்கள் வாழ்ந்திருப்போமாக இருந்தால் இன்னும் கண்ணியமானவர்களாக இருந்திருப்போம். யாரும் கவலைப்பட தேவையில்லை. அதாவது உலகத்திலே ஏதோ ஒரு பகுதியில், ஒரு காட்டுக்குள்ளேயாவது தனிமையாக நாங்கள் வாழ்ந்துகின்ற அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டு அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்துட்டோம் என்றால் சிட்டியில் வாழ்ந்தவங்க, பெரிய பெரிய நாடுகளில் வாழ்ந்தவங்க, பெரிய பெரிய மாளிகையில் வாழ்ந்தவர்கள், பெரிய பெலஸில் வாழ்ந்தவங்க, இவங்க எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு போயிடலாம். அது எல்லாத்தையும் பார்த்துத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு ஆறுதலாகத்தான் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள் யார் என்பதை பற்றி நீங்கள் பொருளாதாரத்தை வச்சோ அல்லது நீங்கள் ஊரை வச்சோ நாட்டை வச்சோ நீங்கள் இன்னும் யோசிக்க வேணும். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து பாருங்க, எல்லாரையும் தாண்டி உங்களுக்கு ஃபெஸ்ட் இடத்துக்கு போயிடலாம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற இந்த வார்த்தை நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆறுதல். என்ன தெரியுமா? இப்போ ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்குறதுல ஸ்ரீலங்கா வந்து ஒரு சின்ன நாடு, அதிலும் குறிப்பாக முஸ்லீம்களுடைய சனத்தொகையை பார்க்கக்கூடிய நல்லாவே குறைச்சு. உதாரணத்துக்கு ஒரு 10% என்று வைங்களேன். அப்போ நாங்கள் இவ்வளோ இந்த நாட்டில் இப்படியெல்லாம் மஸ்ஜிதுகளை தொழுது கொண்டு ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்டு கொண்டு வாழ்கின்ற இந்த செய்திகளை
வேறு வேறு நாடுகளில் உள்ள சில புதிதாக இலங்கையை பற்றி கேள்விப்பட்டவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இந்த நாட்டில் முஸ்லீம்கள் தொழுகிறார்களா, இந்த நாட்டில் முஸ்லீம்கள் நோன்பு நோக்கிறாங்களா, இந்த நாட்டில் வந்து கியாமுல் லைலுக்கு ஒரு ஏற்பாடு இருக்குது, இவ்வளோ கிதாபுகள் எல்லாம் இந்த நாட்டுக்கு எப்படி வந்துச்சு, இவ்வளோ ஆலிம்கள் இருக்கிறாங்களா, இவ்வளோ மார்க்கத்தை படிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் இருக்குதான்னு அவர்கள் ஆச்சரியமாக பார்ப்பார். ஏன் பார்ப்பாங்கண்டா, அவங்களுடைய பார்வையில் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு நாட்டிலே இப்படி ஒரு சிறிய சாராராக இருந்து கொண்டு இவங்க மார்க்கத்தில் எதை கேட்டாலும் சொல்கிறாங்க, தெளிவோடு இருக்கிறார்கள், நிறைய விஷயங்கள் அவர்கள் படித்து இருக்கிறார்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்களோட நாட்டை அவங்க பார்க்குறாங்கடா. எங்களுக்கு இடையில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், ஏற்றத்தாழ்வு பார்க்குறோம். நாங்கள் இந்த ஊர் ஆட்கள், அவங்க அந்த ஊர் ஆட்கள், நாங்கள் இந்த பரம்பரை, அவங்க அந்த பரம்பரை, நாங்கள் கொஞ்சம் எங்களோட ஃபேமிலி எல்லாரும் வெள்ளையான ஆட்கள், அவங்களோட ஃபேமிலி கொஞ்சம் கருப்பான ஆட்கள், இப்படியெல்லாம் பார்க்குறாங்க. இது ஜாகிலியா காலத்துடைய பண்பு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து ஒரு உரை நிகழ்த்துகிறார். அந்த உரையிலே நபிகளார் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்கள் எல்லாருடைய ரப்பும் ஒருத்தர் தான். நாங்கள் எல்லாரும் ஒரே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை வணங்குகிறோம். அதனால் நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்றதனால் லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமியின், இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அஜமிகளை விட அரபிகள் சிறந்தவர்கள் என்று எந்த சிறப்பும் கிடையாது. இது யார் சொல்கிறாரு? அரபியாக இருந்து கொண்டு நபிகளார் சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி. அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அஜமியை விட அரபிகளுக்கு சிறப்பு கிடையாது. வலா லி அஜமியின் அலா அரபியின், அரபிகளை விடவும் அஜமிகளுக்கு சிறப்பு கிடையாது. வலா லி அஹ்மர அலா அஸ்வத், கருப்பர்களை விட வெள்ளையர்கள் சிவந்தவர்களுக்கு சிறப்பு கிடையாது. வலா லி அஸ்வத அலா அஹ்மர், அதே மாதிரி சிவந்தவர்கள் வெள்ளையர்களை விட கருப்பர்களுக்கு சிறப்பு கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சிறப்பு என்றால் அத்தக்வா. அது கருப்பனாக இருக்கட்டும், வெள்ளையர்களாக இருக்கட்டும், அரபிகளாக இருக்கட்டும், அஜமிகளாக இருக்கட்டும், எங்களுடைய அந்த உலகத்துடைய பார்வையில் உயர்ந்த ஃபேமிலி, தாழ்ந்த ஃபேமிலி யாராக இருக்கட்டும், இஸ்லாம் எப்படி பார்க்க தெரியுமா? யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய பயம் கூட இருக்குதோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள், அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் நல்ல குவாலிட்டியான ஆட்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்க. அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்லயும் சொல்றாங்க, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களாக சிறந்தவர் அல்லாஹ்வை பயந்து வாழ்றவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வ அன்ன ஜமீஅன் நாஸி முத்தசாவூன அமாம ஷரா, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் மார்க்கத்தினுடைய பார்வையில் சமமானவர்கள் தான். ஆனால் அந்த சில குவாலிஃபிகேஷனை பற்றி வித்தியாசப்படுவாங்க. உதாரணமாக ஒருத்தர் வந்து நிறைய டிகிரி வாங்கியிருப்பார், அவர் அந்த துறையில் அவர் உயர்ந்தவர். இது வந்து மனுஷனை மதிக்கிறதுக்கு இல்லை. இப்போ படிப்பறவங்களே ஒரு விஷயத்தை படித்து கொடுக்கணும், ஒரு சேருக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து மாணவனுக்கு தெரியாமல் இருக்கும், அந்த துறையில் அவர் உயர்ந்தவர்ண்டா அவர் ஒரு நாலேஜ் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். மனிதர்கள் இப்போ நான் உங்களை விட நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு உங்களை விட நல்லா காசு இருக்குது என்பதனால் அடுத்தவர்கள் கீழ் ஜாதி என்றோ அடுத்தவர்கள் மட்டம் தட்டப்பட வேண்டியவர்கள் என்றோ கருதுவது அது பெருமையினுடைய அடையாளமும் தான், அது ஜாகிலியா காலத்து பண்பும் தான். என்னோட ரசூலுல்லாஹ் சொல்ற இந்த ஹதீஸை பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஉன் ஃபி உம்மத்தி மின் அம்ரில் ஜாகிலியா, என்னுடைய உம்மத்தில் வந்து 4 விடயங்கள் இருக்குது, அந்த 4ம் ஜாகிலியா காலத்தில் இருந்தது. லா எத்ருக்குஹுன்ன, அவங்க அது விடாமல் இருக்கிறாங்க, அது உடணும் என்றதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி தானே இப்போ நாங்கள் சில டைம் சொல்கிறோம், எவ்வளோதான் குர்ஆன் ஹதீஸ் பேசினாலும் சில பண்புகள் கலட்டி குறையலாம் இருக்குது, அப்படி சொல்கிறோமா இல்லையா? இப்போ அது பிஜாத்து கூடாது, அது சிறுக்கு கூடாது, அனாச்சாரங்கள் கூடாது, எவ்வளோதான் கதைச்சாலும் மஸ்ஜிதுக்குள்ளே வந்து கதைக்கிறோம், அது அனாச்சாரம், பேத்தியெல்லாம் கொண்டாடுறது கூடாது, அப்படியெல்லாம் கூடாது, ஆடம்பரம் கூடாதுன்றோம். ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் சில மனைவிமார்கள்ட்ட கரைச்சல் தாங்க முடியாமல் இவரும் அதை சேர்ந்து செய்கிறார், அதை ஸ்டேட்டஸில் பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது என்றதை இவர் மறைச்சாலும் சில பெண்கள் ஸ்டேட்டஸில் போட்டுருவாங்க. அப்போ எங்களுக்கு பிரச்சனை விளங்கும், என்ன நடக்குது, இவர் எவ்வளோதான் ட்ரை பண்ணினாலும் சில விஷயங்களை விட்டுக்கொள்ளாமல் இருக்குது. அப்போ இந்த ரமலானுடைய மாதம் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை வச்சு நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாங்கள் மட்டும் மார்க்கத்தை படிக்கிறதல்ல, எங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஸ்பெஷலாக படித்து கொடுங்க, அவங்கள மாற்றினாத்தான் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் மாறுவார்கள். அது கொள்கை ரீதியான அகீதா ரீதியான விடயங்களாக இருக்கட்டும், ஃபிக்ஹ் ரீதியான இருக்கட்டும், உலக விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கே பேசிக்கை நம்ம சரி செய்யும், இதாக முக்கியம். அதனால சகோதரர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 4 விஷயம் இருக்குது ஜாகிலியா காலத்து பண்புகள் எங்களோட உம்மத்திலே மாதிரி இருக்குது, எங்களோடு இருக்கிறவங்கள்ட்ட இருக்குது, ஆனால் அதை விடாமல் இருக்கிறாங்க. அதில் முதலாவது சொன்னாங்க தெரியுமா, அல் ஃபஹ்ரு ஃபில் அஹ்சாப், ஃபெமிலியை வச்சு பெருமை அடிக்கிறது. நாங்கள் யார் தெரியுமா, எங்களோட வாப்பா யார் தெரியுமா,
எங்கட அப்பட யார் தெரியுமா? எங்கட இந்த ஊர்ல கேட்டு பாருங்க, இந்த லேன்ல போய் கேட்டு பாருங்க. எங்கட பேரை சொல்ல தெரியாது. உதாரணம் எங்களை முஹம்மத், எங்கட பேர் தெரியும். ஆனா எங்கட லேன் உள்ளுக்கு எங்கட ரோடு உள்ளுக்கு போய் கேட்டு பாருங்க, எங்கட அப்பட பேர் அப்துல்லான்னு சொல்லி கேட்டு பாருங்க பாப்போம். சொன்னா விளங்கும் நீங்க என்னோட எப்படி பேசணும். எங்கட பரம்பரையை பத்தி விசாரிச்சு பார்த்தா விளங்கும் ஏண்ட முன்னுக்கு நீங்க எப்படி நிக்கணும். எங்கட பரம்பரையை பத்தி கேட்டு பார்த்தா தெரியும் என்னையோட நீங்க எப்படி டீல் பண்ணணும். என்ன சொல்லுவாங்கண்டா, ஒரு அறிமுகத்துக்கு சொல்றது வேற. இப்ப எனக்கு நீங்க விசாரிக்க நான் யாருன்னு, நான் இன்னாருடைய மகன் என்று உங்களுக்கு விளங்கல்ல. அப்பட பேரை சொல்லி பார்க்குறேன், அப்பவும் விளங்கல்ல. உங்களுக்கு இப்படி எல்லாம் தெரியுமா? அப்படி ஒரு கொடை வளர்த்தர் இருந்தார், இப்படி ஒரு அடையாளத்துக்கு சொல்றது வேற. ஆனால் சொல்ற நோக்கமே நாங்க யாரு, நாங்க உயர்ந்தவர்கள், நாங்க உங்களை விட மேலுக்குள்ள ஆட்கள், நாங்க உங்களை விட பணக்காரர்கள், எங்களோட உங்களுக்கு மோத இயலாது, எங்களை தாண்டி உங்களுக்கு போக இயலாது. நோக்கம் பிழை. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஃபஹ்ரு ஃபில் அஹ்சாப், இந்த பரம்பரையை வச்சு பெருமை அடிக்கிறது இன்னும் எங்களோட இருக்குது. ஆனா இது அடிப்படையில் ஜாஹிலியா காலத்தில் உள்ள பண்பு. அப்ப நபி எதை விரும்பினாங்கன்னு விட்டுருங்கன்றாங்க. இந்த ஃபெமிலியை வச்சு பெருமை அடிக்கிறதை விட்டு விடுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, அல் ஃபஹ்ரு பில் அஹ்சாப் ஹுவ தகப்புரு வ தஅல்லும் பிஅத்தி மனாகிபிஹி வ மஆசிரி ஆபாஇ. இந்த எப்படி பெருமை அடிப்பாங்கடா, ஒன்றோ என்னுடைய விஷயத்தை பற்றி, என்னைய பற்றி சொல்கிறேன். நான் யார் தெரியுமா? நான் வந்து இத்தனை வயசில் இவ்வளோலாம் டிகிரி எடுத்து இவ்வளோ சம்பாதிச்சு இங்கெல்லாம் போய்த்து அதை அந்த பில்டிங் கட்டினது நான் தான், அந்த ஸ்கூலுக்கு அந்த பில்டிங் கொடுத்தது நான் தான், பள்ளியில் இந்த துண்டை செஞ்சது நான் தான், அந்த அநாத பிள்ளைகள் படிச்சு இது உங்களுக்கு தெரியும். அந்த பேரில் அடிக்கடி சொல்கிறது அவர் நான் தான் அப்படின்றது. அப்படி இல்லாட்டி நான் ஒன்றும் செஞ்சில்லை. எங்களோட வாப்பா பற்றி சொல்கிறது. எங்களோட வாப்பா யார் தெரியுமா? இந்த ஊரில் எல்லா மஸ்ஜிதுக்கும் போய்த்து பாருங்கள், அந்த மஸ்ஜிதில் உள்ள ஹவுதை கட்டினது எங்களோட வாப்பா தான். எங்கட வாப்பா யார் தெரியுமா? அவர் தான் இந்த பஜாரில் உள்ள இதுகளை கட்டி கொடுத்து இந்த பிள்ளைகள் விதவைகளுக்கெல்லாம் இப்படி எல்லாம் செஞ்சு கொடுக்குற எங்கட வாப்பா தான். அப்ப சில விஷயங்களை சொல்றதுடைய நோக்கம் அறிமுகம் அல்லாத, அறிமுகத்துக்கு சொல்றது வேற விஷயம். அது கூட அந்த செஞ்ச விஷயங்களை வந்து சொல்லாம இருக்கிறது மிச்சமே நல்லம். அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒன்றை சொல்லி அறிமுகமாக பாருங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல எச்சரிக்கிறது தெரியுமா? ஒரு பெருமைக்காக உங்களை விட நான் மிச்சம் இந்த ஊருக்கு செஞ்சிருக்கிறேன், உங்களை விட இந்த மஸ்ஜிதுக்கு நான் நிறைய செஞ்சிருக்கிறேன், நிறைய சேவைகளை புரிந்திருக்கிறேன் என்பதை மக்கள் மயப்படுத்துகின்ற நோக்கத்திலே, பெருமை அடிக்கின்ற நோக்கத்திலே குடும்பத்தை வச்சு பெருமை அடிப்பது என்பது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்களுக்கு இடையில மனிதர்களுக்கு இடையில இந்த ஊர்வாதத்தை வச்சு வேறாக பிரிப்பாங்க. உதாரணம், இந்த ஊரில் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே சம்பாதிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு வைங்களே, இவங்க ஓகே ஊர்வாசி. இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க வேறு ஊர் மக்கள், அவங்க இங்கே திருமணம் முடிச்சு வந்திருப்பாங்க, கல்யாணம் முடிச்சு வந்ததுனால இப்போ அவங்களுக்கு இடையில பிள்ளைகள் உருவாகி இப்போ அவங்க வருது. இப்போ உதாரணமாக மஸ்ஜிதுக்கு ஒரு நிர்வாகம் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது, அல்லது ஊருக்குன்னு ஒரு கமிட்டி ஒன்று தெரிவு செய்ய நிலைமை ஏற்படுது, அல்லது ஏதோ ஒரு பதவியை கொடுக்க சொல்லுவாங்க, இந்த ஊராக்களை பார்த்து போட்டுக்கோங்க. அப்போ இவர் ஊரண்டத்துக்கு இவர் கல்யாணம் முடிச்சு வந்தவர் அப்படின்வாங்க, இவர் பிறந்து வாழ்ந்த கம இதழ்வாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இஸ்லாம் தகுதியை பார்த்து கொடுக்க சொல்லுது. நாங்க ஊர்வாதத்தை பேசுவோம், நாங்க ஊர்வாதத்தை பேசி எப்பயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உப்பியத்தல் ஜாஹிலியா. ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஜாஹிலியா காலத்திலே உள்ள இந்த கோத்திரத்தை வச்சு பெருமை அடிக்கிறது இருக்குது, நாங்க தான் ஆட்கள் அப்படின்றது விட்டு விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களுக்கு ஒரு அழகான உதாரணம் ஒன்று சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாவி இருக்கிறாங்க அவங்களோட வீட்டில். நபியும் ஆயிஷா நாயகியும் ஒன்றாக வாழ்ந்த வீடு தான் இன்றைக்கு மஸ்ஜித் நபவியில் அந்த கிரீன் கலர் டோம் மேலால் கட்டப்பட்டிருக்குது, அதுக்கு கீழே தான் ரசூலோட வீடு. அந்த வீட்டில் ரசூலுல்லாஹுடைய ஜனாசா இருக்குது. இப்போ சிலாக்கள் கேட்குறதானே, இப்போ ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள்ளே அடக்கம் செஞ்சுருக்கிறாங்கன்னா இல்லை, நபிமார்களுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, நபிமார்கள் எந்த இடத்தில் மௌத்தாகிறாங்களோ அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படும். இது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி ரெண்டு பேரும் வாழ்ந்த அந்த வீட்டில் மஸ்ஜித் நபவியோடு ஒட்டி இருந்த அந்த வீட்டில் மௌத்தாகிறாங்க, அதனால் அங்கே அடக்கம் செய்கிறாங்க. ரைட். இப்போ ரசூலுல்லாஹுடைய ஜனாசா வீட்டில் இருக்குது, அடக்கிறதுக்கு முன்னால் மூத்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, என்ன அடுத்த தலைவரை செலக்ட் பண்ணணும். பின்னைக்கு கூட உங்களுக்கு மஸ்ஜித் நபவிக்கு போகிறவங்களுக்கு தெரியும், ஒரு 316வது இலக்க இந்த கேட் நூடாக வெளியே போனீங்கன்னா ஒரு தோட்டம் ஒன்று இருக்கும், சகீஃபத்து பனி சாயிதான்னு சொல்லுவார்கள், பனு சாயிதா தோட்டம். அந்த தோட்டத்தை இன்றைக்கு கூட அதனுடைய டிசைன்கள் மாறினாலும் அதை பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்கிருந்து ரசூலுல்லாஹுடைய அந்த வீட்டுக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரமாவது இருக்கும். ஏன் அதை வச்சிருக்கிறாங்கண்டா, ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு அடுத்த தலைவர் யார் என்று செலக்ட் பண்ணின அந்த மஷூரா நடந்த இடம்தான் அந்த சகீஃபத்து பனி சாயிதான தோட்டம். இப்போ அங்கே வாக்குவாதம் போகுது, யாரை அடுத்த தலைவராக நியமிக்கிறது. அப்போ கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, இப்போ மதீனாவு தானே ஏரியா, மதீனாவாசிகளை யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுவோம்.
அங்கே கூட சில கட்டத்தில் வந்து அந்த ஊர்வாதம் பேசப்பட்டுச்சு. இப்போ நபி மவுத்து, இப்போ எல்லாரும் பார்க்குற அடுத்த தலைவர் நல்லா செலக்ட் பண்ணணும். சிலாக்கள் அந்த உண்மையிலேயே அடுத்த தலைமைத்துவத்தை செலக்ட் பண்ணாமல் ரசூலுல்லாவை அடக்கிட்டாங்கண்டா இன்னும் பிரச்சனை வரும். ஏன்னா ஒரு கூட்டம் வந்துட்டாங்க, இப்போ ரசூலுல்லாஹ் மவுத்து தானே, நாங்கள் ஜக்காத்தெல்லாம் கொடுக்க மாட்டோம்டா. ஏன்னா குர்ஆன் வசனம் எப்படி வருது? ஹுது மின் அம்வாலிஹிம் சதகதன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம் பிஹா வஸல்லி அலைஹிம். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்கிட்ட ஆர்டர் போடுறாங்க, ஜக்காத்தை நீங்கள் அவங்கள்ட்ட இருந்துடுங்க, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இப்போ நபி மௌத்தானதோட ஒரு கூட்டம் கிளம்புறாங்க, இப்போ பிரார்த்தனை செய்யறது ரசூலுல்லாஹ் மௌத்தே, இப்போ ஜக்காத் கொடுக்க தேவையில்லைன்றாங்க. அப்போ பெரிய பிரச்சனைகள் உருவாகும். அதனால் சஹாபாக்கள் முன்னுக்கு வந்து ஒரு மஷூரா பண்ணுறாங்க, அந்த சகீஃபத்து பனி சாயிதாவில் தலைவராக யாரை செலக்ட் பண்ணுவோம். இப்போ ஒவ்வொருத்தர் மக்காவாசி ஒருத்தர் சொல்கிறார், மதீனாவாசி ஒருத்தர் சொல்கிறார். ஆனால் பொதுவான ஒரு முடிவுக்கு வராங்கன்னு தெரியுமா? இந்த இடத்துல மக்காவாசி மதீனாவாசி அந்த கோத்திரம் இந்த கோத்திரம் ஒன்றும் பார்க்கல. நாங்கள் பார்ப்போம் ரசூலுல்லாஹ் வாழ்கிற காலத்தில் சில ஷாடையாக அடையாளமாக சில விஷயங்களை யாருக்கு சொன்னாங்க என்று ஒவ்வொருத்தராக அடுக்கடுக்க ஆதாரங்களை வைக்கிறாங்க. அதில் ஒன்று வைக்கிறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் வரைக்கும் வேறு யாருக்கும் தொழுவிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. நபி இருக்கிற இடத்துல தலைவர் தான் தொழுவிச்சார். அப்போ அந்த கட்டத்தில் கடைசியில் சக்கராத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் தொழுவிக்க வராங்க, மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க, திரும்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, திரும்ப உது எடுத்துட்டு மருக வராங்க. நபிக்கு ஒரு கட்டத்தில் ஏலா கீழே விழுந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு என்ன தொழுவிக்க ஏலா, அபூபக்கர்கிட்ட சொல்லுங்க தொழுவிக்க சொல்லிடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு முற்படுத்த சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை மதித்து அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு இமாமத் செஞ்சாங்க. இது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு ஆதாரத்தை வைக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி சக்கராத்துடைய நேரம் அந்த வருத்தம் கடுமையானதுனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆட்கள் எல்லோரும் வார டிஸ்டர்ப், எல்லா கதவையும் மூடுங்க, இல்லா பாபா பாபக், அபூபக்கருடைய அந்த கதவை திறந்து வைங்கன்றாங்க. எல்லா மக்களும் வார கதவுகளை மூடிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு வாரத்துக்குன்னு வேறொரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதை மட்டும் திறந்து வைங்கன்றாங்க. அப்போ இப்படியான ஆதாரங்களை வச்சு முடிவெடுக்கிறாங்க, அடுத்த தலைவர் அபூபக்கராக நியமிப்போம்னாங்க. அவ்வளோக்கும் அவர் மக்காவாசி. இப்போ யோசி பாருங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எல்லாரும். ஹிஜ்ரத் போனவங்களுக்கு போக்குவர ஏதாவது எடுத்துட்டா போனாங்க, காசு பணம் எடுத்துகிட்டு போனாங்க, சொத்து செல்வங்கள் எடுத்துட்டு ஒன்றும் இல்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய பணக்காரர் கூட எல்லாத்தையும் வச்சுட்டு, சுஹைப் ரலியல்லாஹு அவர் ஒரு பெரிய சொத்துக்காரராக இருந்தார், எல்லா சொத்துக்களையும் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் இன்னொருத்தர்கிட்ட ஊருக்கு போனாங்க. மதீனா என்பது நபியின் சொந்த ஊர் இல்லையே, ரசூலுல்லாஹ் பிறந்தது மக்காவில், வாழ்ந்தது மக்காவில், நபியாக செலக்ட் பண்ணப்பட்டது மக்காவில், பிஸ்னஸ் பண்ணது மக்காவில், மக்களோட பலவினது மக்காவில். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பிஸ்னஸை செஞ்சது மக்காவில், மெயின் பிஸ்னஸ் சிட்டி மக்கா. எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்லாத்துக்காக மதீனாவுக்கு போகிறாங்க. போனதுக்கு பிறகு அங்கே வச்சு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த சாத் ரலியல்லாஹு வந்து கேட்குறாங்களே, என்ன சொத்துல அறவாசிக்கு எடுத்துக்கோங்க. அப்போ அவர் சொல்கிறேன், கொண்டு வானம், பாரக்கல்லாஹு ஃபி அஹ்லிக் வ மாலிக், உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட சொத்துக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யணும்னு சொல்லிட்டு துல்லனி அல சூக், பஜாரை காட்டித்தாங்கன்றாங்க. இப்போ வெளியூரில் இந்த ஒருத்தர் அகதியாக வந்து அப்படி யோசிச்சு பார்ப்போமே, ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கட ஊருக்கு வந்து கேட்குறார், எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுவானா, எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பஜாரை காட்டித்தாங்க. பஜாரை காட்டி கொடுக்கப்படுது, இதுதான் பஜார். காட்டி கொடுக்கப்படுத்தவர் முதலாவது நாள் போய் அவர் வியாபாரம் என்ன வியாபாரம் பண்ணினாங்கன்னு வரல, ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணி ப்ரொஃபிட்டாக எடுத்துகிட்டு வராரு. என்ன தயிர், இந்த பால் கட்டியையும் வெண்ணையும் ப்ரொஃபிட்டாக தான் எடுத்துகிட்டு வந்தார். அசலாக்கள் மாற்றி சொல்லுவாங்க, அவர் தயிர் வியாபாரம் பண்ணல, அப்படி பண்ணல, அவர் பண்ணின பிஸ்னஸ் என்னென்ன ஹதீஸில் வரல, ப்ரொஃபிட்டாக எடுத்துகிட்டு வராரு பால் கட்டியும் வெண்ணையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் கல்யாணம் முடிக்கிறார், தங்கத்தை மகரா கொடுத்து முடிக்கிறார். நீண்ட வரலாறு உங்களுக்கு தெரியும். மௌத்தாக கொலே இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரக்கூடிய ஒன்றுமில்லாமல் ஜீரோவாக வந்தார். ஆனால் மதீனாவிலே அவர் ஜீரோவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி வியாபாரம் செய்து மௌத்தா ஒரு நேரத்தில் மில்லியன் கணக்கான சொத்துக்களை விட்டுட்டு தான் மௌத்தானார். மில்லியன் கணக்கான சொத்து, ஹாசல் மலாயின குள்ளும் அப்படியே வருது. நான் கேட்குற சகோதரர்களே, இப்போ நாங்கள் என்ன யோசிப்போம், எங்கட ஊரில் எங்கட பஜாரில் வெளியூர் ஒருத்தர் கடை போடுவா, யோசிப்போமா இல்லையா? மனுஷன் தானே, ஷைத்தான் வந்து ஊசலாடும். எங்கட ஊர் ஒருத்தர் முன்னேறட்டும் பரவாயில்ல, வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி அவர் கடை ஒன்று திறந்து அவர் ஆஃபீஸ் ஒன்று திறந்து அவருக்கு எங்கட ஊரில் சம்பாதிக்க கூடையலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை ஒரு மனிதனின் அடிப்படையில் வரும். சில நேரம் ஷைத்தான் போடுவான். ஆனால் இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. அந்த சிந்தனை அன்று அந்த சஹாபாக்களுக்கு வந்திருந்தால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் திரும்ப பணக்காரராக மாறி இருக்க மாட்டார். நோ சான்ஸ். என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட பாட்டுக்கிறீங்க, நீங்கள் பஜாருக்கெல்லாம் வரதே இல்லை, நீங்கள் வேணுமே எங்கள்கிட்ட வேலை செய்யுங்க, இல்லை நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அப்படி ஒன்றும் செய்யலை. அப்போ நிறைய சஹாபாக்கள் கடைசியில்
மதீனாவில் வந்து அவங்க வியாபாரத்தை தொடங்கினாங்க, அவங்க விவசாயத்துக்குள்ள சிலாக்கள் போனாங்க. அதுக்கப்புறம் மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எல்லாரும் ஒன்றாக அங்கே முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று நாங்கள் விளங்குறதுக்கு சிம்பிளாக வச்சுக்கொண்டாலும் மக்களோடு மக்களாக எல்லோரும் ஒன்றாக வாழ்ந்தார்கள். அங்கே யாரும் கோத்திரத்தை வச்சு பிரித்து பார்க்கல. வந்தவர்கள் வந்தான் வருத்தான் என்று மக்காவாசிகளை பார்த்து யாரும் சொல்லல. அப்படி சொல்வதற்கு சந்தர்ப்பத்தை ரசூல் ஏற்படுத்தி கொடுக்கவும் இல்லை. அப்போ பாருங்க, அப்போ அந்த சலசலப்பொன்று ஏற்படுத்த மாதிரி சலசலப்பொன்று ஏற்பட போகிற மாதிரி இருந்துச்சு அந்த தலைவரை செலக்ட் பண்ணுற விஷயத்தில். உடனே மூத்தவர்கள் முன் வந்து ரசூலுல்லாஹுடைய சில அடையாளங்கள் சாடைகளை வச்சு இதைத்தான் முற்படுத்தணும்னு சொல்லி அங்கே குலவாதம், பிரதேசவாதம், ஊர்வாதம், அதே மாதிரி நாங்கள் பெரியவரா நீங்கள் பெரியவரா எல்லாத்தையும் தகர்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தலைவராக செலக்ட் பண்ணப்படுறாங்க. அதிலும் ஆகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த மக்காவாசிகள் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னால் மதீனாவில் பெரும் பெரும் தலைவர்கள் இருந்தாங்க, பெரும் கோத்திரத்தினுடைய தலைவர்கள் இருந்தாங்க. அவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. ரைட், ஓகே, அபூபக்கர் தலைவராக நிற்போம். யோசிச்சு பாருங்க, ஊர் தலைவர்மார் கூட தான் தலைவராகிறதுக்கு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. நினைச்சிருந்தா அவங்க எடுத்திருக்கலாம். நினைச்சிருந்தா மதீனாவாசியில் ஏற்கனவே தலைவராக இருந்த ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் தலைவராக வந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவங்க இன்னொன்றதை காட்டுறாங்க, இங்கே பிரதேசவாதம் கிடையாது. யாருக்கு தகுதியோ, யாரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவோம் என்று தலைமைத்துவத்தை கொடுத்தாங்க. இது மிகப்பெரிய உதாரணம். அடுத்ததாக சகோதரர்களே, இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு இடையில் அல்லாஹு தாலா இந்த ரிஸ்க்குகளை பொருளாதாரத்தை எப்படி கொடுத்துருக்கிறான்னா, ஒருத்தருக்கு 1000ல் கொடுப்பான், இன்னொருத்தருக்கு லட்சத்தில், இன்னொருத்தருக்கு கோடியில் கொடுப்பாங்க. இது யார் கொடுத்தது? எங்கட முயற்சியாக இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், நாங்கள் தான் இவங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்தோம். இவருக்கு 1000, இவருக்கு லட்சம், இவருக்கு கோடி, இவருக்கு மில்லியன், இவருக்கு பில்லியன். அல்லாஹ் பிரிச்சுட்டான். தொழிலை ஒவ்வொருத்தர் என்ன தொழில் செய்யணும் என்று, ஒவ்வொருத்தர் எந்த டேலண்ட்ல இருக்கணும் என்று எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே சகோதரர்களை, இந்த உலகத்தினுடைய ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக வேண்டி அல்லாஹு தாலா அவரை பணக்காரராகவும் இவர் ஏழையாகவும், அவரை படித்தவராகவும் இவரை பாமராகவும் வச்சிருக்கிறது ஒரு உலகத்தில் செட்டப். ஆனால் நாங்கள் விலைக்கு கொள்ளணும் என்ன தெரியுமா? நான் ஒரு பணக்காரனாக இருக்கிற இடத்தில் எந்த ஏழைகளையும் புறக்கணிக்க கூடாது. நான் பெரிய மாளிகை போன்று வீடு கட்டி வாழ்கிற நேரத்தில் சாதாரண சின்ன வீட்டில் வாழ்கிறவரை கணக்கெடுக்காமல் நான் வாழ்ந்துடக்கூடாது. நான் படித்து பெரிய பட்டம் பதவி போஸ்டில் இருக்கக்குள்ளே பட்டமோ பதவியோ படிப்போ இல்லாமல் சாதாரண மக்களை நான் கணக்கெடுக்காமல் இருக்கக்கூடாது. சில நேரம் நாங்கள் வந்து ஒரு ரெஸ்பெக்டான ஒரு தொழில் செய்வோம். எங்கிட்ட பார்வை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எது ஹலாலான தொழிலோ அதெல்லாம் ரெஸ்பெக்ட் தான், எது ஹராமோ எதெல்லாம் மோசம் தான். நீங்கள் ஏர் கண்டிஷனுக்குள் இருந்து கொண்டு செய்கிற தொழில் ஹலாலாக இருந்தால் அது ரெஸ்பெக்ட், ஏர் கண்டிஷன் ரூம்ல இருந்து கொண்டு செய்கிற தொழில் ஹராமாக இருந்தால் அது ஆக கீழ்த்தரமானது. அதே நேரத்தில் ரோட்டில் நீங்கள் கீழுக்கு இறங்கி மலைக்கு நலையிறீங்க, வெயிலுக்கு காய்றீங்க, கஷ்டப்படுறீங்க, வியர்வை சிந்துறீங்க, செய்கிறீங்க, அது ஹலாலாக இருந்தால் அது கிரேட், அது ரெஸ்பெக்ட். ரோட்டில் கீழே கஷ்டப்பட்டு செய்கிறீங்க, அது ஹராமாக இருந்தால் அது ஆகவே கீழ்த்தரமானது. எனவே இஸ்லாம் வந்து தொழில் செய்கிற இடத்த வச்சு, தொழில் செய்கிற ஆட்களை வச்சு தீர்மானிக்கணும். நீ என்னத்தை செய்கிறாய், எதை செய்கிறாய்? ஏன் இதை சொல்கிற சகோதரர்களே, சில நேரம் எங்கள்கிட்ட லட்சத்தில் கோடியில் சல்லி இருக்கும். எங்களோட வீட்டு அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறார் என்றால், ஒரு மனிதனை பணக்காரர்களை பணக்காரர்களுக்கு மட்டும் தேவையாக்கி வைக்கல, பணக்காரர்கள் கண்டிப்பாக சாதாரண தொழில் செய்யக்கூடியவர்கள்ட்ட மேலே தேவையை வச்சிருக்கிறாங்களா. கூட கான் ஒன்று தண்ணி போகிற கான் பிளாக் ஆகிட்டு என்ன செய்கிறது? உங்களையுமா இன்னொரு கோடீஸ்வரனை கூப்பிட்டு அதை வெளிசாக வைக்கலுமா? வரமாட்டாங்க. அதுக்குன்னு வேலை செய்கிறாக்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு நீங்கள் சில அவங்க கோல் படுத்துட்டு வருவாங்களா? ஒரு முறை வாங்கின கான் கொஞ்சம் பிளாக் ஆகி இது செஞ்சுட்டு வருவாங்க, வரமாட்டாங்க. அவங்களுக்கு பின்னால் 4-5 முறை போகணும். நாங்கள் வரமாட்டார்கள். நாங்கள் ஒரு 50,000 ரூபா கொடுத்து ஒரு ஸ்லிப்பரை வாங்குகிறோம். எங்கள்கிட்ட பணம் இருக்குது, எல்லாம் பணத்தை தந்திருக்கிறான். 50,000 கொடுத்து ஒரு ஸ்லிப்பரை வாங்குகிறோம், பெருமதியான. திடீர்னு ஒரு மிஸ்டேக்கில் அந்த ஸ்லிப்பர் பிஞ்சிட்டு நாம் வீச மாட்டோம். அது அநியாயம். இப்போ 50,000 கொடுத்து வாங்கி ஒரு 2-3 நாளாகவும் இல்லை, நாங்கள் அதை எடுத்துகிட்டு போவோம். ஸ்லிப்பர் தக்கிற ஆளுக்கிட்ட அவன் சொல்லுவான், வச்சுட்டு போவோம், அரவரில் வாங்கண்டுவான். நீங்கள் ப்ராடோவில் போய்த்திருப்பீங்க, பெரிய வாகனத்தில் போய்த்திருப்பீங்க. அப்போ அல்லாஹ் எப்படி வைக்கிறாருண்டா, செருப்பு தக்கிறவனும் எங்களுக்கு தேவை, காணல்றவங்களும் எங்களுக்கு தேவை, ஊத்தாள்றவங்க. உதாரணம் வைங்களே, இது யூசி ஏரியான்னு வைங்களே, சரி ஊத்தாள்றதுக்கு வராங்க, எல்லாரும் வராங்க. அவங்க ஒரு 5 நாளைக்கு ஸ்ட்ரைக் போட்டு எப்படி? இப்போ நாங்கள் சொல்கிறோம் தானே, ஊற்று எடுக்கல, அவளுங்க எடுத்துகிட்டு போங்க, அப்படி எடுங்க, ஐநே கிளீன் பண்ணுங்க அப்படின்னு பேசுகிறோம். நான் எல்லாரும் பேசுகிறோம் தான். ஒரு 5 நாளைக்கு அவங்க ஸ்ட்ரைக் போட்டு பாருங்க பாப்போம். ஊடெல்லாம் நார ஆரம்பிக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ள ஊற்ற வைக்கலாட்டி ரோட்டில் கொண்டு வைக்கலுமா? சரி, உங்களோட ரோட்டில் கொண்டு ஊற்ற வச்சுன்னு வைங்களே, முழு ஏரியாவும் நார ஆரம்பிக்கும். ஒரு மாதத்துக்கு வரலண்டா, ஒரு மாதத்துக்கு வரல என்ன செய்வாங்க? எனவே சகோதரர்களே, அப்போ அவங்க எங்கட பார்வையில் ஊத்த அல்றாங்கன்றாலும் அல்லாஹ் மிகப்பெரிய பணக்காரனுக்கும் அந்த ஊத்த அல்ற ஆக்கள்கிட்ட மேலே தேவை வச்சு தான் நிற்கிறார். ஒரு பிளம்பர் எங்களுக்கு தேவை, ஒரு எலக்ட்ரீஷியன் எங்களுக்கு தேவை, ஒரு டிரைவர் எங்களுக்கு தேவை, ஒரு கூலி தொழிலாளி எங்களுக்கு தேவை, எல்லாருமே தேவை. அதனால சகோதரர்களே,
நாங்கள் மனிதர்களை தாழ்வாக கருதிவிடவே கூடாது. நாங்கள் தான் மேலானார்கள் இல்லை, எல்லாரும் மனுஷன். அப்போ இன்றைக்கு பணம் என்னட்டு இருக்கும், நாளைக்கு சில நேரம் அல்லாஹ் என்னட்டு இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கஷ்டப்பட்டு அவனுக்கு கொடுப்பான். சில நேரம் சிலாக்கள் சொல்லுவாங்க, அவன் யார் தெரியுமா, இந்த கோடீஸ்வரன் ஆகிக்கிறான், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் தின்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் சொல்லுவாரு. அவங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நேரம் நான் ஏண்ட காசால் அரிசி வாங்கி கொடுத்துருக்கிறேன், இன்றைக்கு அவருக்கு எங்களை மறந்துடுவான். அப்படித்தான் இன்றைக்கு ஒருத்தர் பணக்காரர், நாளைக்கு அவர் ஏழையாக ஒன்றும் இல்லாமல் மாறுவார். இன்றைக்கு பரம ஏழையாக இருந்தவர் நாளைக்கு பெரிய கோடீஸ்வரராக மாறுவார். இதுதான் உலகத்துடைய நியதி. அதனால சகோதரர்களே, மனிதர்களுடைய நிலைமை எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியும். அதனால நான் சொல்றேன் என்ன தெரியுமா, பணத்தால் ஒன்றும் செய்யலாம். நாங்கள் எதையும் பணத்தால், பதவியால், பட்டத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. மனிதர்களோட ஏற்றத்தாழ்வு காட்டாமல் நாங்கள் எல்லாருடன் சமமாக, எல்லாருடன் சிரிச்சு கதைச்சி நல்ல வார்த்தைகளை பேசி, நேற்று சொன்ன மாதிரி சிரிச்ச முகத்தோட, அவர் பணக்காரராக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும், ஏண்ட சிரிப்புக்கு நான் டிமாண்ட் பண்ண மாட்டேன். எல்லாரோடையும் சிரிப்பேன், எல்லாரோடையும் சலாம் சொல்வேன், எல்லாரோடையும் பேசுவேன். நான் நேற்று கூட ஒரு ஆரம்பத்தில் ஹதீஸ் சொன்னேன். சில ஜனாசாக்களை பற்றி சொல்கிறது சொல்லுவாங்க, அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தெரியுமாப்பா, ஆனால் அவரை பார்த்தா சல்லிக்காரன்னு சொல்ல இயலாம், பணக்காரன்னு சொல்ல இயல, சாதாரண சின்ன ஆக்களோடைய அவர் உண்டுக்கு உட்கார்ந்து சாப்பிடுவார். வேலை செய்யக்கூடிய அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு வேலை செய்யறதுக்கு 8-10 வேலைக்காரன் நிற்கிறார். ஆனால் பள்ளி வேலையில் உட்கார்ந்து எல்லாரோடையும் கையப்பட அவர் திண்டு போய்த்துருவார். அவருக்கு இந்த இதெல்லாம் பார்த்துக்க மாட்டார், கிடைச்சிருந்த தூங்கிட்டு போய்த்துருவார். அப்படி ஒன்றுமே பார்க்க மாட்டார், பாராட்டுவார். மௌத்தானதுக்கு போகிறோம் மக்கள் பாராட்டுவாங்க. சிலாக்கள் அவரா பார்த்தீங்களா ஜனாசாவுக்கு, அவர் பெரிய கண்டா சலாமுன்னு சொல்ல மாட்டாங்க. ஜனாசாக்கு எத்தனை பேர், ஒரு 20 பேரும் ஜனாசாக்கு இல்லை, ஆனால் கோடியில் சல்லி எண்ணுவாங்க, வேலை இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மனிதர்களுக்கிடையில் ஏற்றத்தாழ்வு பார்க்காம, வெள்ளை கருப்பர்கள் பார்க்காம, பணக்காரர்கள் ஏழைன்னு பார்க்காம, மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய பார்வையில் ஒன்றுதான். யார் சிறந்தவர்கள் என்றால், யார் அல்லாஹுக்கு கூடுதலாக பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள். எனவே ஏற்றத்தாழ்வு, பிரதேசவாதம், ஊர்வாதம், நாட்டுவாதம், இனவாதம், குலவாதம் ஒன்றும் பார்க்காம எல்லோரும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அந்த மனிதாபிமானத்தோடு வாழுவோம். வல்லவன் ரஹ்மான் இந்த உயரிய பண்பை எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தி, அதாவது பிராக்டிக்கலில் கொண்டு வருவதற்கு கிருபை செய்தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.